வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற செக்ஷன் பாத்தீங்கன்னா சிங்குலர் வேல்யூ டீகம்போசிஷன் மெத்தட்ல ப்ராப்ளம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்றதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம 3/2 மேட்ரிக்ஸ் அண்ட் 3/3 மேட்ரிக்ஸ்ல எப்படி ஒர்க் அவுட் பண்றதுன்னு ஷேர் பண்ணியிருந்தோம். அதோட கண்டினியூட்டி தான் இப்போ பார்க்க போறோம். இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போற ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா ஃபைண்ட் சிங்குலர் வேல்யூ டீகம்போசிஷன் ஆஃப் A which is equivalent to 1 0 1 1 -1 and 1. இந்த மேட்ரிக்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 rows and 2 columnsங்கிற ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக சிங்குலர் வேல்யூ டீகம்போசிஷன் ப்ராப்ளம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரெண்டு கான்செப்ட் தான், ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ். இது ரெண்டு தான் பார்க்கணும். ஆனால் ஐகன் வேல்யூஸ் பார்க்கணுன்னா நமக்கு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருந்தால் தான் ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி பார்க்குறதுங்கிறப்ப நம்ம அதை ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணணும்னா கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை A டிரான்ஸ்போஸ், அதாவது இந்த கிவன் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸோட மல்டிப்ளை பண்ணணும். அந்த டிரான்ஸ்போஸை நம்ம ரைட் சைடு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளை பண்ணால் அதுக்கு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வரும். ஸோ பேஸ்ட் ஆன் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ரெலவெண்ட்டாக நம்ம ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டர்ஸ் கால்குலேஷன் பார்ப்போம். அதுதான் சிங்குலர் வேல்யூ டீகம்போசிஷனோட ஓவரால் கான்செப்ட். இப்போ பார்க்கலாம். ஸோ A = கிவன் மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. நமக்கு ஏவோட மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 3/2 கொடுத்துருக்காங்க, 3 rows and 2 columns. இப்போ நமக்கு வர்ற மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா UEV டிரான்ஸ்போஸ் இந்த ஆர்டரில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ யூங்கிறது ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸில் உண்டு, அப்போ 3 rows இருக்குது, அப்போ 3/3 எக்ஸிஸ்ட் ஆகணும். ஈங்கிறது சேம் மேட்ரிக்ஸ், டயகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு என்ன ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே ஆர்டரில் எக்ஸிஸ்ட் ஆகணும். விங்கிறது 2/2 மேட்ரிக்ஸில் எக்ஸிஸ்ட் ஆகணும். வியோட டிரான்ஸ்போஸ்க்கு நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆர்டரில் நம்ம இப்போ கால்குலேஷன் பார்க்கணும். ஃபஸ்ட்டு இப்போ U மேட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஃபைன் U மேட்ரிக்ஸ். ஸோ ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா U மேட்ரிக்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம ஏவை A டிரான்ஸ்போஸோட மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ A × A டிரான்ஸ்போஸ். ஏங்கிறது கிவன் மேட்ரிக்ஸ். இந்த ஏவோட டிரான்ஸ்போஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலமாக இருக்கிறது ஃபஸ்ட் ரோவாக மாறிடும், செகண்ட் காலமாக இருக்கிறது செகண்ட் ரோவாக மாறிடும். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் ஒர்க் அவுட் பண்ணால் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், தட் இஸ் 1 × 1 0 × 0 0. ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 × 1 1 0 × 1 0. ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் 1 × -1 -1 0 × 1 0. முடிஞ்சுது. இதே மாதிரி செகண்ட் ரோ பேஸ்டாக இருக்கலாம். செகண்ட் ரோ இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம்னா 1 × 1 + 1 × 0னா 0. அடுத்து 1 × 1 1 × 1 1 + 1. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 × -1 -1 1 × 1 1. அடுத்து தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், அப்போ -1 + 0. அடுத்து -1 + 1 -1 ஆகும். 1 × 1 1. ஸோ இந்த மாதிரி நமக்கு மேட்ரிக்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 3/2, இது 2/3. ஸோ வி காட் 3/3. இந்த ஆர்டரில் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ நம்மளுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 + 0ங்கிறப்ப 1 1 + 0 1 -1 + 0ங்கிறப்ப -1. இங்கே 1 2 இது 0 ஆகிடும். இந்த ஆன்சர் -1, இங்கே ஆன்சர் 0, இங்கே ஆன்சர் 2. அப்போ நமக்கு ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் இப்போ எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. இந்த எக்ஸிஸ்ட் ஆன 3/3 மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம ஐகன் வேல்யூஸ் பார்க்கணும். அது ஸ்டெப் 2ல் எடுத்துக்கலாம். ஸ்டெப் 2 ஃபைண்ட் ஐகன் வேல்யூஸ். ஸோ ஐகன் வேல்யூஸ் பார்க்குறப்ப நமக்கு 3/3 மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் பார்த்தோம்னா ஈஸியாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் 3/3 மேட்ரிக்ஸாக இருந்தால் என்ன எழுதுவோம்? λ⁴ -s1 λ² + s2 λ -s3 = 0. இப்போ இந்த கிவன் மேட்ரிக்ஸ் பேஸ்டாக S1 S2 S3 என்னன்னு இப்போ கால்குலேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிவன் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 3/3 கிடச்சிருக்கிறது 1 1 -1 1 2 0 -1 0 2. இதில் S1ங்கிறது சம் ஆஃப் டயகனல் எலிமெண்ட்ஸ்னு எழுதுவோம். ஸோ சம் ஆஃப் டயகனல் எலிமெண்ட்ஸ் தான் 1 + 2 + 2. ஸோ டோட்டல் வேல்யூ 5. முடிஞ்சுது. அடுத்து S2ங்கிறது சம் ஆஃப் மைனஸ் ஆஃப் த மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ். ஸோ டயகனல் எலிமெண்ட்ஸ் பேஸ்ட் தான் நம்ம மைனர் ஃபேக்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1க்கு நேரம் ரோ அண்ட் காலத்தை ஸ்கிப் பண்ணிட்டா 2 0 0 2. அடுத்து எடுத்து எழுதிக்கலாம். செகண்ட் வேல்யூ டயகனல் வேல்யூ 2. அப்போ 2க்கு நேரம் ரோ அண்ட் காலத்தை விட்டுட்டிங்கன்னா 1 -1 -1 2 எடுத்து எழுதிக்கலாம். தேர்ட் டயகனல் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 எடுத்திங்கன்னா 1 1 1 2 எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணால் 2 2s are 4 -0, இங்கே 2 -1, இங்கே 2 -1. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணால் 4 + 1 + 1. ஸோ வி காட் ஆன்சர் 6. அப்போ S2ஓட வேல்யூ 6. அடுத்து STங்கிறது டிட்டர்மினன்ட் ஆஃப் A. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A பார்க்கும்போது கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு 3/3 மேட்ரிக்ஸ் நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ பார்க்கலாம். ஸோ டிட்டர்மினன்ட்னா 1 × 4 - 0. நெக்ஸ்ட் வேல்யூ -1 × இந்த ரோ அண்ட் காலத்தை கட் பண்ணோம்னா 2 - 0. அடுத்து -1 × 1 - 0. மைனஸ் ஆஃப் மைனஸ்னாலும் ப்ளஸ் தான் 0. அடுத்து -(-)ங்கிறப்ப +2 நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ண நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 × 4 -1 × 2 -1 2. ஸோ -2 -2ங்கிறப்ப +4 ஆட் பண்ணால் வி கேட் ஆன்சர் 0. அப்போ S3ஓட வேல்யூ நமக்கு வந்திருக்கிறது 0.
இப்போ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்னா lambda cube minus 5 lambda square plus 6 lambda equal to 0. நமக்கு வந்திருக்க ஈக்குவேஷனில் மாற்றியாச்சு. S1, S2, S3யோட வேல்யூ வைக்கலாம். இது எல்லாத்துலேயுமே லேம்டா இருக்கிறதுனால லேம்டாவை காமனாக எடுத்துடலாம். அப்போ நமக்கு வர ஆன்சர் லேம்டா வெளியே எடுத்துட்டா lambda square minus 5 lambda plus 6 equal to 0. அப்போ லேம்டாவோட வேல்யூ 0வாக இருக்கலாம், இல்லைனா lambda square minus 5 lambda plus 6ஓட வேல்யூ 0வாக இருக்கலாம். இதை ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் ஒர்க் பண்ணால் ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் -5 மல்டிப்ளை பண்ணால் 6ங்கிறப்போ -2 and -3. ஸோ lambda minus 2 into lambda minus 3 equal to 0. So our answer is lambda equal to 2 and 3. The eigenvalues are 0, 2, 3. Eigenvalues இப்போ calculation பார்த்தாச்சு. இப்போ வந்திருக்க eigenvalues நம்ம descending orderல எழுதணும். First highest value கொடுக்கலாம். So lambda 1 equal to 3, lambda 2 equal to 2, lambda 3 equal to 0. கொடுத்தாச்சு. eigenvalue முடிஞ்சது. அப்போ ஒவ்வொரு eigenvalue பேஸ்டாவும் இப்போ நம்ம eigenvectors பார்க்கணும். Step 3. Find eigenvectors. So eigenvectors na a minus lambda of x equal to 0. That is a transpose minus lambda of x equal to 0. நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் a transpose தான் 3/3 மேட்ரிக்ஸில் இருக்குது, ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் இருக்குது. இப்போ ஸ்டெப் 1ல் ஸோ அதுக்கு ஏற்றபடி நம்ம எழுதிக்கலாம். அப்போ டயகனல் எலமெண்ட்ஸ்லாம் மாற்றி எதுனா 1 minus lambda, 2 minus lambda, 2 minus lambda. ரிமைனிங் ஃபேக்டர்ஸ் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். தட் இஸ் மைனஸ் லேம்டா ஐனா ஐடென்டிட்டி வேல்யூ 1 0 0 0 1 0 0 0 1ஓட கோட் பண்ணும்போது நமக்கு டயகனல் மட்டும் சேஞ்ச் ஆகும். எக்ஸுங்கிறது ஐகன் வெக்டர்ஸ். அப்போ x1 x2 x3 3/3ங்கிறப்ப 3 வேரியபிள்ஸ் எடுத்துக்கலாம். வேல்யூ 0ங்கிறத மேட்ரிக்ஸ் ஆர்டரில் கோட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஸ்டார்னு கோட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டார் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஒவ்வொரு ஐகன் வேல்யூக்குமே லேம்டாக்கு பதிலாக இப்போ ஃபஸ்ட் வேல்யூவாக 3, அடுத்த வேல்யூவாக 2, அடுத்த வேல்யூவாக 0 கோட் பண்ணால் we got eigen vectors. Case 1. So case 1ல பார்த்தீங்கன்னா when lambda equal to 3 in equation star. So equation starல 3 substitute பண்ணலாம். அப்போ 3 எடுத்தீங்கன்னா 1 minus 3 1 minus 1 1 2 minus 3 0 minus 1 0 2 minus 3 x1 x2 x3 equal to 0 0 0. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ண நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா -2 1 -1 1 -1 0 -1 0 -1 x1 x2 x3 0 0 0. இதை ஈக்குவேஷன்ஸாக மாற்றிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா -2 x1 + x2 - x3 = 0. செகண்ட் பார்த்தீங்கன்னா x1 - x2 + 0 x3 = 0. -x1 + 0 x2 - x3 = 0. ஈக்குவேஷன் 1 2 3 ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த ஈக்குவேஷன் இப்போ சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுறதுக்கு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். 1 and 2 ஏன்னா நமக்கு ஏதாவது 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிறோன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் x2 கோஎஃபிஷியன்ட்டை ஃபஸ்ட் எழுதுங்க. x2 கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 1 -1 -2 and 1 1 -1 -2 1. x2ஓட கோஎஃபிஷியன்ட் x3ஓட கோஎஃபிஷியன்ட் x1 திருப்பி x2ல முடிக்கணும். இதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா -1 0 1 -1 எழுதியாச்சு. ஸோ இன்பிட்வீன் வேல்யூவில் எந்த வேல்யூ மிஸ் ஆகுதோ அதை கோட் பண்ணிக்கலாம். ஸோ x1 இது வந்து x2 x3 அப்போ x1 தான் மிஸ்ஸிங் ஆகும், அதை கோட் பண்ணிக்கோங்க. இங்கே x3 and x1 அப்போ x2, இது x1 and x2 அப்போ x3 கோட் பண்ணணும். இந்த மாதிரி லாஜிக்கலாக தான் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் எழுதியாச்சு. இப்போ இதோட ஆன்சர் பார்க்கலாம். அப்போ x1 by இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 × 0 0 மைனஸ் ஆஃப் மைனஸ்னா -1 ஆல்ரெடி ஒரு மைனஸ், இது ப்ளஸ் ஆகிடும். அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா x2 by -1 0 x3 by 2 -1 எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணதுக்கு நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா x1 by -1 x2 by -1 x3 by 1. தட் இஸ் எப்பயுமே x1 கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ x1 by 1 x2 by 1 x3 by -1. அப்போ x1ஓட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 1 1 -1. இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஐகன் வெக்டர். இப்போ இதுக்கு ரெலவெண்ட்டாக நம்ம நார்ம் வேல்யூ பார்த்துடலாம். ஒரு ஐகன் வெக்டர் பார்த்தோம்னா அதை கண்டினியூட்டியாகவே நார்ம் வேல்யூ நம்ம கால்குலேஷன் பார்த்துக்கலாம். So norm of x1 equal to square root of 1 square plus 1 square plus minus 1 square. அப்போ 1 square னா 1 plus 1 plus 1ங்கிறப்ப √3. Normalized eigenvector u1 equal to 1 by √3 1 by √3 minus 1 by √3. ஒரு வேல்யூ ஃபஸ்ட்டு ஐகன் வேல்யூ பேஸ்டு ஐகன் வெக்டார்ஸ் பார்த்துட்டு அதோட நார்மலைஸ்டு ஐகன் வெக்டாரும் அடுத்தடுத்த ஸ்டெப்லேயே கால்குலேஷன் பார்த்துக்கலாம். அடுத்து கேஸ் 2ல் பார்த்தீங்கன்னா when lambda equal to 2 செகண்ட் வேல்யூவை lambda equal to 2 ஈக்குவேஷன் ஸ்டாரில் அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்திருந்தோம்ல அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். லேம்டாக்கு 2ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணால் நமக்கு ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா -1 1 -1 1 0 0 -1 0 0 x1 x2 x3 equal to 0 0 0 வருது. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ -x1 + x2 -x3 equal to 0. செகண்ட் ஈக்குவேஷன் x1 equal to 0, இது -x1 equal to 0.
மற்ற பார்ட்டில் நமக்கு ஜீரோங்கிறனால நம்ம அதை மென்ஷன் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் எழுதினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈக்குவேஷன் 1 2 3 கூட் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா x1 வேல்யூ 0 ஃபிக்ஸடு. அப்போ x2 அண்ட் x3 என்னவா இருக்குங்கிறத நம்ம ஒரு கால்குலேஷனில் பார்க்கலாம். சேம் மெத்தடே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சால்விங் ஈக்குவேஷன் பை கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் x1ஓட ஃபேக்டர் 1, x3 -1, x1 -1, திருப்பி x2ஓட வேல்யூ 1. செகண்டில் பார்த்தீங்கன்னா x2 x3 எல்லாமே 0, x1 மட்டும்தான் 1, ரிமைனிங் 0. இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணோம்னா x1 டிவைடட் பை 1 × 0 0 -0, அடுத்து x2 பை -1 0, x3 பை 0 -1 இந்த ஆர்டரில் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இதோட ஆன்சர் பார்த்தோம்னா x1 by 0 equal to x2 by -1, x3 by -1. அப்போ x2ஓட வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ 0, செகண்ட் வேல்யூ -1, தேர்ட் வேல்யூ -1. This is our second eigen vector. இப்போ இதுக்கு norm value பார்த்தீங்கன்னா norm of x2 equal to square root of 0 square plus -1 square plus -1 square. So work out பண்ணுறப்ப நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 + 1 2. Therefore, normalized eigen vector u2 equal to 0 by root 2, -1 by root 2, -1 by root 2. இதுதான் நமக்கு normalized eigen vector lambda equal to 2க்கு exist ஆன வேல்யூ. கேஸ் 3ல lambda equal to 0க்கு செக் பண்ணலாம். ஸோ lambda equal 0ன்னு பார்த்தீங்கன்னா when lambda equal 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஐகன் வேல்யூக்கு வேலை 0 0ன்னு போட்டுக்கோங்க. அப்போ 1 1 -1 1 2 0 -1 0 2. ஐகன் வெக்டார்ஸ் ஆர் x1 x2 x3 equal to 0 0 0. இப்போ இது ஈக்குவேஷனை மாற்றணும்னா நமக்கு வரது x1 + x2 - x3 equal to 0 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x1 + 2x2 0 x3 equal to 0. தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம்னா -x1 + 0x2 + 2x3 equal to 0. ஸோ 3 ஈக்குவேஷனாக மாற்றியாச்சு. இப்போ இந்த 2 ஈக்குவேஷனை ஆஸ் யூஷுவல் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் ஒர்க் அவுட் பண்ணலாம். x2 x3 x1 அண்ட் x2ஓட கோஎஃபிஷியன்ஸ் எல்லாம் எழுதியாச்சு. இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணோன்னா x1 by 0 -2ங்கிறப்ப +2, x2 divided by -1 + 0, அடுத்து x3 divided by 2 -1. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணப்போ x1 by 2, x2 by -1, x3 by 1. Therefore, our x3 equal to 2 - 1 1. இதுக்கு norm value பார்த்துடலாம். So, to find norm of x3 equal to square root of first value plus second value square plus third value square. Work out பண்ண நமக்கு வர ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 + 1 5, 5 + 1 6. ஸோ ஐகன் வெக்டார் பார்த்தாச்சு, norm value பார்த்தாச்சு. ஸோ நார்மலைஸ்டு ஐகன் வெக்டார் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். That is normalized eigenvector u3 equal to 2 by root 6 -1 by root 6 1 by root 6. அப்போ uங்கிறது நம்ம இப்போ தனித்தனியாக பார்த்ததோட கலெக்ஷனை எடுத்து எழுதிக்கலாம். u1 u2 u3. அப்போ u equal to u1னா 1 by root 3 1 by root 3 -1 by root 3. u2ங்கிறது 0 -1 by root 2 -1 by root 2. u3ங்கிறது 2 by root 6. இப்போ வந்திருக்க ஆன்சர் -1 by root 6 1 by root 6. இப்போ u மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 3/3 மேட்ரிக்ஸில் கிடச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸை நம்ம யூவோட வேல்யூ பார்த்தாச்சு. அடுத்து E and V டிரான்ஸ்போஸ் பார்க்கணும். E matrix. So E matrix calculation na நம்மளுடைய ஃபார்ம் மட்டும் E equal to square root of lambda 1 square 0 0 0 square root of lambda 2 0 0 0 square root of lambda 3. இது ஜெனரல் ஃபார்ம் மட்டும். இப்போ lambda 1 lambda 2 lambda 3ங்கிறது இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா ஐகன் வேல்யூஸ் தான். ஸோ ஐகன் வேல்யூஸ் நமக்கு கிடைச்சது 3 2 1. ஸோ இந்த lambda 1 பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ root 3, செகண்ட் வேல்யூ root 2, தேர்ட் வேல்யூ 0 கோட் பண்ணிச்சு. ஹியர் ஆர்டர் ஆஃப் E equal to ஆர்டர் ஆஃப் E. நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம் இந்த ஈங்கிறத டயகனலோட மேட்ரிக்ஸ் வந்து நம்ம கிவனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டாக தான் எக்ஸிஸ்ட் ஆகணுண்டு. ஸோ ஈக்குவல் டு √3 0 0 √2 0 0 எழுதியாச்சு. அடுத்து V பார்க்கலாம். ஸோ டு ஃபைண்ட் Vனாலும் நம்ம இப்போ U மெத்தடில் பார்த்தோம் அதே ப்ரொசீஜர் தான். பட் A டிரான்ஸ்போஸ் பதில் A டிரான்ஸ்போஸ் ஏன்னு நம்ம மாற்றி எழுதிக்கலாம். ஸோ A டிரான்ஸ்போஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா A டிரான்ஸ்போஸோட வேல்யூ 1 1 -1 0 1 1, ஏவோட வேல்யூ 1 0 1 1 -1. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன வரலாம்? ஃபர்ஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். அப்போ 1 + 1 + 1. அடுத்து பார்த்தீங்கன்னா 0 + 1 -1. அடுத்து 0, இது 1, இது -1. இங்கே 0 1 1 எடுத்து எழுதியாச்சு. இதை மல்டிப்ளை பண்ணக்கு நமக்கு வந்திருக்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3. இங்கே 0 ஆகிடும், இங்கே 0 ஆகிடும், இங்கே 2. அப்போ A டிரான்ஸ்போஸ் ஏங்கிறது நமக்கு ஒரு 2/2 மேட்ரிக்ஸாக கிடச்சிருக்கு. இந்த 2/2 மேட்ரிக்ஸ்க்கு நம்ம ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டர்ஸ் பார்த்துட்டா ப்ராப்ளம் முடிஞ்சிடும். ஸ்டெப் 2. ஸோ ஸ்டெப் 2ல் டு ஃபைண்ட் ஐகன் வேல்யூஸ். இப்போ கிடைச்சிருக்க A டிரான்ஸ்போஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு நம்ம ஐகன் வேல்யூஸ் பார்க்கணும். இது வந்து ஒரு 2/2 மேட்ரிக்ஸாக இருக்குது. அப்போ இதோட கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா λ² - S1 λ + S2 = 0. இப்போ S1 அண்ட் S2ங்கிறதுக்கு நமக்கு கண்டிஷன்ஸ் தெரியும். அந்த கண்டிஷனில் எடுத்துக்கலாம். S1 மீன்ஸ் சம் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ். ஸோ சம் ஆஃப் டயகனல் 3 and 2. அப்போ 3 + 2 = 5. S3ங்கிறது டிட்டர்மினன்ட் வேல்யூ பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நமக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்க A டிரான்ஸ்போஸ் ஏக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 3 2 0
2ங்கிறப்ப ஆன்சர் 6. Therefore characteristic equation is lambda square minus 5 lambda plus 6 equal to 0. இது ஒர்க் அவுட் பண்ண வரது lambda minus 3 lambda minus 2 equal to 0. Therefore our eigenvalues are lambda equal to 3 and 2. இதை டிசைனிங் ஆர்டரில் கோட் பண்ணிக்கலாம். அப்போ ஃபஸ்ட் வேல்யூ ஹையஸ்ட் வேல்யூ எடுத்துக்கலாம், செகண்ட் வேல்யூவை லீஸ்ட் வேல்யூ எடுத்துக்கலாம். அப்போ lambda 1 equal to 3 and lambda 2 equal to 2. ஸ்டெப் 3ல ஐகன் வெக்டார்ஸ் பார்க்கலாம். டு ஃபைண்ட் ஐகன் வெக்டார்ஸ். ஐகன் வெக்டார்ஸ்லாம் நம்ம நார்மலாக எழுதுறது a மைனஸ் லேம்டா ஐ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதும். இங்கே ஏங்கிறது நம்ம கேல்குலேஷனுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா A transpose C நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணோம்ல அந்த மேட்ரிக்ஸ் தான் நம்ம கோட் பண்ணணும். தட் இஸ் 3 மைனஸ் லேம்டா 0 0 2 மைனஸ் லேம்டா. அதாவது லேம்டா ஐங்கிறது 2/2னா 1 0 0 1 இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் எக்ஸிஸ்ட் ஆகும். எக்ஸுங்கிறது ஐகன் வெக்டார்ஸ்னால் x1 x2 கோட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 0 0 ஸ்டார்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேம்டாக்கு பதிலாக நமக்கு இந்த ப்ராப்ளத்தில் 2 ஐகன் வேல்யூ கிடச்சிருக்கு. அதுக்கு ஏற்றபடி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஐகன் வேல்யூவாக 3 எடுத்துக்கலாம். கேஸ் 1 லேம்டா ஈக்குவல் டு 3 இன் ஈக்குவேஷன் ஸ்டார். ஸோ ஈக்குவேஷன் 3 ஸ்டாரில் நம்ம 3 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 3 minus 3 0 0 2 minus 3 x1 x2 equal to 0 0. இதை ஒர்க் அவுட் பண்ணுறப்ப 0 0 0 minus 1 x1 x2 equal to 0 0 வந்திருக்கு. தட் இஸ் மைனஸ் x2 equal to 0. அப்போ x2 equal to 0. x2 0ங்கிறப்ப நம்ம ஒரு அசம்ஷனாக x1ஓட வேல்யூவை 1ன்னு எடுத்துக்கலாம். therefore our eigen vector x1 equal to 1, 0. இதுக்கு நம்ம நார்ம் ஃபிக்ஸ் பண்ணணும்னா to find norm of x1 equal to square root of 1 square plus 0 square. அப்போ 1 plus 0ங்கிறப்ப 1 ரூட் எடுத்தாலும் நமக்கு ஆன்சர் 1 தான் வரப்போகுது. இப்போ இதுலேருந்து ஜென்ரலைஸ்ட் ஐகன் வெக்டார் ஃபார்ம் பண்ணிக்கலாம். Therefore normalized eigenvector v1 equal to 1/1 0/1. our v1 value is 1 0 முடிஞ்சது. அடுத்து கேஸ் 2ல லாம்டாவோட வேல்யூ செகண்ட் வேல்யூவை 2 எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ கேஸ் 2 லாம்டா equal to 2ன்னு எடுத்தோம்னா என்ன வந்திருக்கலாம், அங்கே லாம்டான்னு இருந்த இடத்துல நம்ம 2ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 3 minus 2 0 0 2 minus 2 x1 x2 0 0. ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணால் 1 0 0 2 2 minus 2ங்கிறப்ப 0 x1 x2 equal to 0, 0. அப்போ x1 equal to 0. x1 0ங்கிறப்ப x2ஓட வேல்யூ அசம்ஷனாக 1ன்னு எடுத்துக்கலாம். புட் x2 equal to 1 2. அப்போ x2ஓட மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐகன் வெக்டர் 0, 1. இப்போ இதுக்கு நார்ம் ஃபிக்ஸ் பண்ணால் நார்ம் ஆஃப் x2 equal to square root of 0 square plus 1 square. That is our answer is 1. Normalized eigen vector v2 equal to 0, 1. Therefore v equal to v1, v2. That is 1 0 0 1. v1 ஓட வேல்யூ v2 ஓட வேல்யூ பார்த்தாச்சு. இதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் தான் பார்க்கணும். ஸோ டிரான்ஸ்போஸுங்கிறப்ப ஃபர்ஸ்ட் ரோவை காலமாக மாற்றினாலும் செகண்ட் ரோவை காலமாக மாற்றினாலும் நமக்கு இந்த ஆன்சர் தான் எக்ஸிஸ்ட் ஆக போகுது. கன்க்ளூஷன் a equal to u sigma b transpose. யூங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு கேஸ் 1ல பார்த்த u மேட்ரிக்ஸ் a டிரான்ஸ்போஸோட வேல்யூ. இது சமேஷனுங்கிறது நம்ம டயகனல் மேட்ரிக்ஸாக ஐகன் வேல்யூ பேஸ்டாக பார்த்த இ மேட்ரிக்ஸு பி டிரான்ஸ்போஸ் இப்போ கிடச்சிருக்க மேட்ரிக்ஸ் இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்டால் சிங்குலர் வேல்யூ டீகம்போசிஷன் ப்ராப்ளம் கேட்டால் ஈஸியாக அட்டன் பண்ணுங்கள். நமக்கு கான்செப்டாக ஐகன் வேல்யூஸ் அண்ட் ஐகன் வெக்டார்ஸ் கால்குலேஷன் மட்டும்தான். ஸ்டெப்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம ஃபாலோ பண்ணால் இந்த கான்செப்ட்லாம் ஈஸியாக தான் இருக்கும். டவுட் இருந்ததுன்னா கணித படைக்கு மெயில் அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.